வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தமிழக அரசு நிதிநிலை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு, 13.9 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி இருவேறு பார்வைகள் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு 2-3 டிவிஷனாக பிரித்து நம்ம பார்த்துடலாம். இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு கேட்டால், மார்ச் மாதம்தான் திமுக அமைச்சரவையிலேருந்து இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதே அதை கடைசி பக்கத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, 3 லட்சம் கோடி பிஎஸ்யூவில் கடன் இருக்குது, இது எல்லாமே அதில் சொல்லியிருக்காங்க. அது சொன்னதை பூரா திரும்ப எடுத்து சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கைன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு ஆண்டு செலவுகள் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தோம்னு வச்சிங்களேன், நமக்கு ஒரு கிளியரான ஒரு நம்பர் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல பார்த்தோம்னா நமக்கு மொத்த வருமானம், நமக்கு ஒரு வருஷத்துக்கு தமிழக அரசுக்கு வரக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.45 கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வருது. நமக்கு ஆண்டு வருமானமாக வருது. இதில் மாநிலத்தின் நேரடி வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2.3 lakh crores. அது டோட்டல் மொத்தமாக செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.67 லட்சம் கோடி செலவாகுது. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடிக்கு செலவாகுது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அது எதுலெல்லாம் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நேரடியான செலவுகள், அதாவது அரசாங்கத்துக்கு எப்போதுமே நேரடியாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செலவுகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மட்டுமே 3.93 லட்சம் கோடி வந்து. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா 54,000 கோடி செலவாகுது. ரெவென்யூ டெபிசிட், இந்த ரெவென்யூ டெபிசிட்டுக்கும் ஃபிசிக்கல் டெபிசிட்டுக்கும் நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். 2 டெபிசிட் சொல்லுவாங்க. ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு சொன்னால் நேரடியாக நமக்கு வரக்கூடிய வருமானமும் அதில் நேராக குறையக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அதாவது இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, மொத்த வருமானம் 3.4 லட்சம் கோடி, மொத்த செலவுகளே 3.93 கோடி அப்படின்னு சொன்னோம். 93 லட்சம் கோடின்னு சொன்னோம். அப்போ அதுலேயே ஒரு நேரடியாக வருமானத்திலேருந்தே 54,000 கோடி குறையுது வருஷம். இது ரெகுலர் பேட்டர்ன். அது போக ஃபிஸ்கல் டெபிசிட்னா அது போக நாம் அறிவிக்கக்கூடிய மற்ற திட்டங்கள், ஒரு பாலம் கட்டுறது, அது கட்டுறது, இது கட்டுறதுன்னா அந்த செலவுகள்லாம் இருக்குல்ல, அது 1.22 லட்சம் கோடி. ஸோ மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு தமிழக அரசு வாங்கக்கூடிய கடன், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு 1.79 lakh crores, அதாவது 1.79 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை நம்ம 100 ரூபா கணக்குலன்னு பிரிச்சிங்கன்னா 67 ரூபா நம்ம ஸ்டேட்டோட டேக்ஸ்லேருந்து வருது. ஜிஎஸ்டி ஷேரு, அந்த பெட்ரோல் டீசலில் போடுற வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன், இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம். 8 ரூபா நான் டேக்ஸ் இன்கம்ஸ், அதாவது விதிக்கப்படக்கூடிய சில ஃபீஸ் எல்லாம் போடுவாங்க. மைனிங்லேருந்து வர்றது, டிரான்ஸ்போர்ட்லேருந்து வர்றது, இதெல்லாம். அப்புறம் சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய டேக்ஸ் அண்ட் கிராண்ட்ஸே 25 ரூபா வரணும். ஆனால் அது பாதி நேரம் வர்றது கிடையாது. இந்த பணம்லாம் எதுக்கு செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா சம்பளங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாயில் பென்ஷனுக்கு ஒரு 20 ரூபா கிட்ட போகும். லோனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் 20 ரூபா போகுது. வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு ஒரு 20 ரூபா போகுது. வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு ரொம்பலாம் இல்லை, 20 ரூபா தான் போகுது. எஜுகேஷனுக்கு 15 ரூபா போகுது. ஹெல்த்துக்கு 10 ரூபா போகுது. பேலன்ஸ் லோக்கல் பாடிஸ்க்கு அவங்க செலவுகளுக்கு கொடுத்துறாங்க. அதாவது உள்ளாட்சி, ஊராட்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க செலவுகளுக்கு கொடுக்குறாங்க. இப்போது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நேரடியான ரெவன்யூ டெபிசிட்டே நமக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி இருக்குது. சரியா? அந்த 50,000 கோடியை எங்கேருந்து சரி பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ இவங்க வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன திமுக அரசாங்கம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சொல்லிட்டு போட்டோம். இந்த திமுக அரசாங்கத்தின் ஆட்சியின் போது இப்போ இவ்வளோ கடனை வாங்கி வச்சிட்டாங்க, அதனால தான் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, அதாவது எதுவும் பண்ண போகிறது இல்லைங்கிறத இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு.
அப்போ இவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அரசு செலவு செய்த பணத்தில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 34,000 கோடி போகுது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விடியல் பயணம் அது ஒரு 12,000 கோடி போகுது. அப்போ புதுமை பெண் திட்டம் அது ஒரு 4,000 கோடி தான் போகுது. தமிழ் புதல்வன் திட்டம் அதை விட கம்மி, 800 கோடி தான் தமிழ் புதல்வன் திட்டத்தில் போயிருக்கு. அப்புறம் சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன், அதாவது முதியோர் பென்ஷன் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது ஒரு 25,000 கோடி போகுது. இதில் நலத்திட்டங்கள்லாம் சேர்த்தோம்னா ஒரு 15,000 கோடி போகுது. மொத்தத்தில் சுமார் 90,000 கோடி இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு போன வாட்டி அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க சொல்லக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீமெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய நம்பராக இருக்கும். நல்லா பார்த்தோம்னா இவர் சொன்னது 2,500 ரூபா மாத்திரம்னு சொன்னார். அதே 1,30,00,000 பேருக்கு தான் கொடுக்குறாங்கன்னு வச்சாலே 37,500 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவாகும். 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன்னாரு, அதுவே ஒரு 7,500 கோடி ஆகும். அந்த 200 யூனிட் மின்சாரம் கணக்கு எடுத்திங்கன்னா அது ஒரு 12,000 கோடி போகும். திருமண உதவி திட்டம்னு சொன்னார், என்னது மேரேஜ் அசிஸ்டன்ஸு, அதாவது தாய்மாமன் சீர்லாம் சொன்னார், அது கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி ஆகும். பென்ஷன்ஸு இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா இல்லை, அது இன்னொரு 9,000 கோடி வரும். அப்புறம் ஸ்டூடெண்ட் ஸ்கீம்லாம் எடுத்தோம்னா இன்னொரு 5,000 கோடி, வேறு சில இதெல்லாம் எடுத்தோம்னா ஒரு 2,000 கோடின்னு போட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன கணக்கு 5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து மொத்தமாக செலவானது ரஃபாக 90,000 கோடி, மேபி 1,00,000 கோடின்னு வச்சுக்கிங்க. அந்த 5 வருஷத்துக்கு சேர்த்து இவங்க சொல்கிற கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 82,000 கோடி தேவைப்படும். அதாவது திமுக போன வருஷம் போன ஆண்டு வரை அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த திட்டங்களுக்கு 5 வருஷத்துக்கு சேர்த்து 90,000 கோடி ஆச்சு. இவங்க சொல்கிற திட்டங்கள் எல்லாம் செய்கிறதா இருந்தால் ஒரு ஆண்டுக்கே 85,000 கோடி தேவைப்படுது. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க. இதுவே இன்னொரு எக்ஸ்ட்ரா 5,00,000 கோடி வரும். சரி, இப்போ இந்த பிஎஸ்யூ கடன் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே வருவோம். பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசாங்கம் ஓன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள். அதில் குறிப்பாக சொல்கிறது மைனிங்கை சொல்கிறாங்க, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டை சொல்கிறாங்க, டான்ஜெட்கோ, அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டை சொல்கிறாங்க. உண்மை நிலவரம் என்னென்னா 2020, 19, 20 காலகட்டங்களில் டான்ஜெட்கோ நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்தது. 2025 முடியும் போது டான்ஜெட்கோ லாபம் ஈட்ட தொடங்கிவிட்டது. அதே நஷ்டமான இதை லாபமாக மாற்றினாங்க. ஏன்னா எடப்பாடியார் பீரியடில் ஒரு கமிஷனை போட்டு தரமில்லாத நிலக்கரிகளை வாங்கி அந்த தரமில்லாத நிலக்கரியின் மூலமாக உற்பத்தியான மின்சாரத்தின் அளவு ரொம்ப கம்மி. அவை சரி செய்யப்பட்டு மின்சார உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு டான்ஜெட்கோ லாபத்துக்கு வந்துருச்சு. என்ன சொல்ல போனால் நமக்கு முழுமையான மின்சார உற்பத்தி தமிழ்நாட்டில் கிடையாது. நமக்கு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே தான் போகும். அப்படி கூட்டிகிட்டு போய் போகிறதுனால முழுமையான மின்சாரத்தை நம்மளால் தயாரிக்க முடியாது, வெளியே இருந்தும் வாங்குறாங்க. இப்படி இருக்கக்கூடியது லாபத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒரே மின்வெட்டை தான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் இப்போ பிஎஸ்யூன்னு சொன்னாங்களே, அவங்களோட லோன் எவ்வளோ சொன்னாங்க, 3.9 லட்சம் கோடி. தமிழக அரசு வாங்கின கடன் 10 லட்சம் கோடி, இதையும் சேர்த்தோம்னா 14 லட்சம் கோடி வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. இது எதை சொல்றதுக்கு இல்லை எதை மறைப்பதற்கு? நல்ல யோசிங்க. பிஎஸ்யூன்னு சொன்னால் அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு கவர்மெண்ட்டு தான் கடன் கொடுப்பாங்க, இல்லைன்னு தான் சொல்லலை. அது ஒரு நஷ்டத்தில் ஓடுதுன்னா அரசாங்கத்திலேருந்து அதை ஹெல்ப் பண்ணி அதை தூக்கி விடுறதுன்னு பார்ப்பாங்க. அது கடன்களாகத்தான் கொடுக்கப்படும், மானியமாக கொடுக்கப்படாது. டான்ஜெட்கோக்கு தமிழக அரசு பணம் கொடுத்தா அந்த கடன் டான்ஜெட்கோ பேரில் கடனாகத்தான் எழுதப்படும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ என் பையன் ஒரு வீடு கட்டுறான்னு வச்சுக்கிங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிங்க, இன்னும் வீடு கட்டுற வயசு வரல, வீடு கட்டுறான்னு வச்சுக்கிங்க. அவன் வீடு கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுதுப்பா, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் கொடுன்னு சொல்கிறான். நான் 2 லட்ச ரூபா கடன் வாங்கி அங்கே கொடுத்துட்டேன் அவன்கிட்ட. அவன் வீடு கட்டிட்டான். அவன் திருப்பி கொடுக்கும்போது நான் திரும்ப வாங்கின அளவுக்கு கொடுக்க போகிறேன். இதெல்லாம் விஷயம். இப்போ என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏற்கனவே 8 லட்ச ரூபா கடன் இருந்தது. இப்படி நீங்கள் புரிஞ்சுங்க, நான் ஏற்கனவே 8 லட்ச ரூபா கடனில் இருக்கேன். இப்போ நான் 2 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன்னா, அப்போ இந்த 8 2 10 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு. இப்போ நான் பையனுக்கு 2 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன்ல, அதை நான் கொடுத்த கடனாக வராது.
அவன் தனியாக வாங்கியிருக்க கடன், அந்த கடனும் என்னோட கடனையும் சேர்த்து 10 + 2 12 கோடி ரூபா கடன் சொன்னா எப்படி இருக்கு? அந்த 2 லட்சம் தான் இங்க ஏற்கனவே ஆட் ஆயிருக்கலடா அப்படின்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்க. அப்படிதான் இந்த கணக்கு. அதாவது இந்த 10 லட்சம் கோடி கடன்ல டான்ஜெட்கோ மற்றும் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு என்னெல்லாம் நஷ்டம் ஆச்சோ அப்பெல்லாம் எங்க இருந்து பணம் கொடுத்தாங்களோ அந்த கடனும் அதுக்குள்ளதான் இருக்கு. பிளஸ் அந்த நிறுவனங்கள் வங்கிகளில் கடன் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கடனையும் சேர்த்து இவர் மேலே எழுது அப்படின்றாங்க. இன்னொன்று சொல்ல கேளுங்க, இப்போ இந்த 3.9 லட்சம் கடன் இருக்குல்ல, இந்த கடன் அவங்க வந்து வெளியே வங்கிகளில் தான் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. வங்கி வந்து கேரண்டி ஷூரிட்டி இல்லாமல் கொடுப்பாங்களா? இபிக்கு சொத்துலாம் இல்லையா? இபியில் எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எவ்வளோ கருவிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் அந்த கருவிகளுக்கெல்லாம் என்ன அசட் இருக்குல்ல, அந்த அசட்டோட மதிப்பு எவ்வளவு? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் நஷ்டம்ன்றாங்க, கடன்றாங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் எத்தனை பஸ் ஓடுது, அவ்வளோ பஸ்ஸுக்கும் உண்டான காஸ்ட் என்ன? அதெல்லாம் ஒரு அசட்டு தானேங்க, சொத்து தானே. பஸ்ஸுன்றது ஒரு சொத்து தானேங்க. ஒரு பஸ் என்ன ரேட்டில் இருக்கும்? ரஃப்லி ஒரு 25 லட்சம் ரூபாய் இருக்காதா? இப்போ நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வாங்கி விட்டுருக்குறாங்க. அதோட வேல்யூஸ்லாம் என்ன ஆச்சு? அப்போது அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன் எதை நம்பி கொடுக்கப்பட்ட கடன்? அவர்களிடம் இருக்கக்கூடிய அசட்டை பொறுத்து தான் அந்த கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கணக்கையும் கொண்டு வந்து இவர் மேலே எழுது அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம்? அப்போ இது பூரா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் மயமாக்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் தனியார்ட்ட வித்துற போகிறாங்க. தனியார்ட்ட வித்துட்டு அப்புறம் எங்கேருந்து இலவச பஸ் கொடுப்பாரு? யோசிங்க. எங்கேருந்து அப்புறம் 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்பாரு? கொடுக்க முடியுமா? அப்போ இலவச மின் திட்டத்துக்கு மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு மற்றதுக்கெல்லாம் வேற ப்ரைவேட் பிளேயர்ஸ் வருவாங்களா? இல்லை வட மாநிலங்களில் சில இடங்களில் ப்ரைவேட்டாகவே கொடுத்துட்டாங்க இபியெல்லாம். அதே போல் இங்கேயும் கொடுக்க போகிறாங்களா? இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, டான்ஜெட்கோவுக்கு அதாவது இபிக்கு கடன் வாங்கணும்னா உதய் மின் திட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் கடன் வாங்க முடியும். புரியுதா? அந்த கடன் இபியோட கடன். அது டிரான்ஸ்போர்ட்டில் கடன் வாங்கியிருக்காங்கன்னா அது அந்த டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தோட கடன். அது டாமின் நிறுவனம் கடன் வாங்கியிருக்குன்னா அது அந்த டாமின் நிறுவனத்தோட கடனே தவிர அதுக்கும் தமிழக அரசுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. அதோட லாப நஷ்ட கணக்கு ஃபுல்லாக தனி. இப்போ ஆவினில் கடன் வாங்கியிருக்காங்கன்னா அது ஆவின் நிறுவனம் வாங்குற கடன், அது தமிழக அரசு வாங்குற கடன் கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தனியார்கள் உள்ள வந்தாங்கன்னா கண்ணா அப்படின்னா ரேட்டை ஏற்றிடுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு. இப்போ நம்ம கிட்ட இங்கே ஆவின் இருப்பதால் மற்ற நிறுவனங்கள் ஆவினோட ஒரு 5 ரூபாய்க்கு மேலே ரேட் வச்சு விற்க முடியல. இப்போ ஆவினே இல்லைன்னு வச்சிங்களேன், 1 லிட்டர் பால் 80 ரூபாய்க்கு வந்துடும். 1 லிட்டர் பால் நேராக 80 ரூபா 90 ரூபாய்க்கு போயிடும். எங்கெல்லாம் ஸ்டேட் ஓன்டு நிறுவனங்கள் இல்லையோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் பிளேயர் வைக்கிறது தான் ரேட்டு. பிஎஸ்என்எல்லை மொத்தமாக இவனுங்க காலி பண்ணி விட்டதே எதுக்காக? ஜியோ, ஏர்டெல்லு இவங்க மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. இந்த கணக்கில் தானே மொத்தமாக ஓச்சு கட்டினாங்க பிஎஸ்என்எல்ல. இன்னும் 5Gயே வரல, அவன் 4Gயே வரலன்னு நினைக்கிறான். அவன் இப்போ தான் 3Gலேயே நின்றுட்டு இருக்கிறான். ஆனால் அத்தனை பேரும் யூஸ் பண்ணுற டவர் பூரா யாரோட டவரு? பிஎஸ்என்எல்லோட டவரு. அடுத்தால சேட்டலைட் ஃபோனே வரப்போகுது. பிஎஸ்என்எல் என்ன எங்கே இருக்குது? 3Gலேயே உட்காந்துருக்குது. அப்போ இவர்களை நோக்கம் வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. கஜானாவில் என்ன இருக்குது ஏது இருக்குன்ற டீட்டெயில் அவ்வளவும் மார்ச் மாதமே கொடுத்தாச்சு. மார்ச் மாதமே நமக்கு தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. இப்போ புதுசாக வந்து அந்த 3.9 லட்சம் கடனும் தமிழக அரசோட கடன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று, அந்த ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர், ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ், அவர் நேற்று ஏதோ ஒரு டிவி டிபேட்டில் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆங்கில புலமையை அள்ளி தெளிக்கிறார். வில்ஃபுல் என்னவோ ஒன்று சொன்னார், வில்ஃபுல் இன்எஃபிஷியன்சியாம். அந்த வில்ஃபுல் இன்எஃபிஷியன்சிங்கிற காரணத்தினால தான் இப்படி நிறைய லீக்கேஜ் ஆகிருக்குது. என்னது இபி டிபார்ட்மெண்ட்டில் லீக்கேஜ், டிரான்ஸ்போர்ட்டில் லீக்கேஜ், அதெல்லாம் இந்த லீக்கேஜ் எல்லாம் நாங்கள் சரி பண்ணணும். அப்போ இன்எஃபிஷியன்சி எப்படிப்பா வில்ஃபுல்லாக இருக்க முடியும்? எனக்கு சத்தியமாக புரியல. எனக்கு ஒரு விஷயம், அதாவது எஃபிஷியன்சினா திறமை, இன்எஃபிஷியன்சினா திறமையின்மை. வேண்டுமென்றே திறமையின்மையாக நடந்து கொண்டார்கள்னு சொன்னால் இது என்ன அர்த்தமாக இருக்குது? எனக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு தானே நான் வேலை செய்ய முடியும்.
எனக்கு இல்லாத திறமைக்கு நான் எப்படி வேலை செய்வேன்? ஒருத்தன் வேலை செய்வான்? ஒருத்தனுக்கு அதாவது பில்ஃபுல் இக்னரன்ஸ்ன்னு சொன்னா கூட பரவாயில்ல, வேண்டுமென்றே கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆங்கிலத்தையே தப்பு தப்பா பேசிக்கிட்டு அந்த லயோலா காலேஜுக்கோட பேரையே கெடுத்துக்கிட்டு, அந்த லயோலா காலேஜுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அங்கே படிப்பவர்கள் அவங்க வாங்கக்கூடிய அவர்கள் அந்த அந்த சூழல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. லயோலா காலேஜில் படிச்சு வந்து இப்படி தப்பு தப்பா இங்கிலீஷ் வேற பேரில் தான் தமிழ்லேயே சொல்லிட்டு போங்களேன். பில்ஃபுல் இன்எஃபிஷியன்சி, அதாவது வேண்டுமென்றே திறமையின்மையாக நடந்து கொண்டதால், இப்போ திறமையின்றி நடந்து கொண்டதால், வேண்டுமென்றே திறமையின்றி நடந்துக்கிறாங்களாம். ஒரு படத்தில் கமலஹாசன் சொல்லுவார், யாராச்சும் வேணும்னே போய் செய்வாங்களா, ஆனால் நான் செய்வேன் அப்படின்னு. அது மாதிரி வேணும்னே செஞ்சாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மை என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்த இபி டிபார்ட்மெண்ட் பிரேக் ஈவன் ஆகிருக்கு கடந்த 5 ஆண்டுகளில் தான். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, சிஏஜி ரிப்போர்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் இருந்து சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. இப்போ இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்போதே இப்படி வாய் பூசாமல் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் வேற ஒரு நெறியாளர் வேற கேட்குறாரு, இத்தனை கொலைகள் நடக்குது, ஒரே நாளில் 12 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்து கொலைகள்லாம் நடந்திருக்கு, இதை பற்றிலாம் பேச மாட்டாரா, வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் பேசாதீங்க, அது மரியாதை இல்லாத பேச்சு அப்படின்ற. முதலமைச்சரை பார்த்து வாயில் கொழுக்கட்டை வச்சிருக்கீங்களான்னு கேட்கறது மரியாதை இல்லாத பேச்சு. ஆனால் முதல்வரே மேடையில் பேசும்போது எனக்கு நல்ல வாயில வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து மரியாதையான பேச்சா? யோசிக்கணும்ல. அந்த கேள்வி அந்த விருந்தினர் வந்து கேட்கல. அவர் சார்பாக நான் கேட்குறேன், முதலமைச்சரை பார்த்து வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட பேச மாட்டாரா அப்படின்னு அவர் கேட்டது மரியாதை இல்லாத பேச்சுன்னா, ஒரு முதலமைச்சர் பொது மேடையில் எனக்கு நல்ல வாயில வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் மரியாதை இல்லாத பேச்சு இல்லையா? அது சபை நாகரிகம் இல்லையா? அப்போ இவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்க போகுதுன்னு இப்போ அடுத்த 2-3 மாசத்துல நீங்க பாருங்க, நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும் பாருங்க. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறைன்னு இந்த துறைகளை பூரா தனியார்ட்ட கொடுத்துட போறாங்க. அப்படி தனியார்ட்ட கொடுப்பதற்கான முன்னோட்டம் தான் இதை மாதிரி. அதில் பாருங்க, இவ்வளோ கடன் இருக்கு, இந்த கடனை வச்சுட்டு இதை நடத்தணுமா, இதை வித்துட்டா கவர்மெண்ட்டுக்கு லாபம் வந்துடும். மோடி அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாரு, ரயில்வே ஸ்டேஷனை வித்துரு, ஏர்போர்ட்டை வித்துரு. அவர் தான் முதல்ல சொன்ன கணக்கு பூரா இதெல்லாம் நஷ்டத்தில் ஓடுதுன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நஷ்டத்தில் ஓடுறதை வச்சு நம்ம நடத்த முடியாதுன்னு எல்லாத்தையும் வித்துருன்னு வித்துட்டாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, டாட்டாட்ட வித்துட்டாங்க. நேரு வந்து டாட்டாட்ட இருந்து பிடுங்கி கவர்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாரு. இவங்க என்ன பண்ணாங்க, அதை மறுபடியும் நேரு செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாட்ட வித்துட்டாங்க. அதே போல தான் இங்கேயும் நடக்க போகுது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அதாவது 70களுக்கு முன்னாடி இருந்த காலத்துலலாம், அதாவது காமராஜர் ஆட்சி காலத்துலலாம் டிவிஎஸ் பஸ் தான் ஓடிட்டு இருந்ததான் சென்னையில். பஸ்ஸு, அதாவது சிட்டி பஸ்ன்னு ஓட்டுறாங்களே, அந்த பஸ்ஸே டிவிஎஸ் பஸ் தான் ஓடிச்சு. அதன் பிறகு அண்ணாலாம் வந்த பிறகு தான் அதெல்லாம், அண்ணா கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு, கரெக்டாக சொல்கிறதா ஞாபகம் சரியாக இருந்தால் கலைஞர் தான் தமிழக போக்குவரத்து கழகம்னு ஒன்று ஆரம்பித்து அந்த பேருந்துகளை பூரா நேஷனலைஸ் பண்ணி கிராமங்கள் வர மினி பஸ் போச்சு. இப்போ கலைஞர் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க, மறுபடியும் டிவிஎஸ் ஐயங்கார்ட்ட கொண்டு பஸ்ஸெல்லாம் வித்துற போகிறாங்க. அதான் நடக்க போகுது. பொறுத்து இருந்து பாருங்கள். எல்லாமே மோடியோட மாடல் அப்படியே அச்சு மாறாமல் நடக்குது. முதல்ல குறை சொல்கிறது, அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் பூரா நஷ்டத்தில் ஓடுது, கடனில் இருக்குன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் அதை தனியார்ட்ட வித்துற வேண்டியது. இதே தான் அந்த ஸ்டெப்பில் தான் இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ அதை நாங்கள் செஞ்சதுனால பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் அரசாங்கத்துக்கு லாபம், அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லாமல். இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள் பூரா அவர்களின் கடன் வாங்கும் திறனை பொறுத்து வங்கிகள் மூலமாக கொடுக்கப்பட்ட கடன். சரியா? பேங்க் என்ன பைத்தியகாரத்தனமாக கடன் கொடுப்பாங்களா இல்லாததுக்குன்னு? அப்போ பேங்க்காரன் கொடுத்துருக்க கடன்னா பேங்க்கு அதுக்கு உண்டான கேரண்டி ஷூரிட்டிலாம் வாங்கிட்டு தான் கடன் கொடுத்துருப்பான். அப்போ அதை பூரா என்ன சொல்ல போகிறாங்க, இந்த கடனை காரணமாக சொல்லி இது எல்லாத்தையும் வித்துற போகிறாங்க. கொஞ்ச நாள் இந்த 1 வருஷத்துக்குள்ள அதான் நடக்கும் பாருங்க. எல்லாத்தையும் பிரைவேட் வந்துருச்சு அப்படின்னு. இந்த விவரம் தெரியாமல் வெளியூர்களில் பிரைவேட் பஸ்ஸில் ஒரு பொண்ணு ஏறிட்டு, இங்கே பாருங்க எனக்கு 13 ரூபா டிக்கெட் போட்டாங்க, அண்ணா ஆட்சிக்கு வந்தாச்சு இலவச டிக்கெட்டுன்னு சொன்னால் கிடையாதுன்றாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில் போன்றாங்க. நான் ஏன் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும், நான் இந்த பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சண்டை போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆக வரும் நாட்களில் இன்னும் பல கேலி கூத்துகள் அரங்கேற போகுது. மொத்தத்தில் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாச்சுன்னு தெரியாது. ஆனால் அதை பூரா சுலபமாக தனியாரிடம் விற்றுவிட போகிறார்கள் அப்படிங்கிறது தான்
இதில் நாம் புரிஞ்சுக்கணும். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.